ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் சேமியா பால் பாயாசம் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். செய்கிறதும் ரொம்ப ஈஸி, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம். நமக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 12 போல் முந்திரி பருப்பு முழுசாக எடுத்து அதை 2 உடைச்சிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த முந்திரி பருப்பு கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வறுபட்டதுக்கு அப்புறமா இது கூடவே காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வறுபட்டுருச்சு. இது கூட நாம் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். இது நல்லா உப்பி வரத்தண்டியும் நல்லா நெய்யிலே வறுத்துக்கலாம். இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதே பேன்லேயே ஒரு 3/4 கப் அளவு சேமியா எடுத்திருக்கேன். ரொம்ப திக்கான சேமியாவாக எடுக்காமல் கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி சேமியா எடுத்திருக்கேன். இது உடனே நமக்கு வறுபட்டு வந்துடும். இப்போ இதை ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மட்டும் வறுத்துக்கலாம். நல்லா இந்த நெய்யில் சேமியாவை வறுத்துட்டு பாயாசம் செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாயாசம். சேமியா ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் வறுத்தாலே போதும். இது ஏற்கனவே வறுத்த சேமியா தான், ஆனால் அதை திரும்ப வறுத்துட்டு செய்யும்போது பாயாசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக திரும்பவும் வறுத்துருக்கோம். இதே நாம் இதை விட கொஞ்சம் பெரிய சேமியாவாக இருந்ததுன்னா அதை இன்னும் கொஞ்சம் நேரம் வறுத்துக்கணும். ஒரு நிமிஷம் வரைக்கும் வறுத்துக்கலாம் மிதமான தீயில். சேமியா தீஞ்சு போயிடக்கூடாது. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போதே நாம் எடுத்துடலாம். வேறு பவுலுக்கு மாற்றி இதை எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ நாம் தேவையான அளவு பாலை காய்ச்சிக்கலாம். அதுக்கு நான் இப்போது ஒரு 1/2 லிட்டர் அளவு பால் எடுத்திருக்கேன். பாக்கெட் பால் நல்லா திக்காக இருக்கிறதுனால நான் ஒரு சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த தண்ணியை பால் பாக்கெட்டுக்குள்ளே ஊற்றி அலசி ஊற்றிருக்கேன். இப்போ இந்த பால் நல்லா கொதிக்கிற டைமில் மிக்ஸி ஜாரில் சில பொருட்களை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு நான் இப்போ ஒரு 8 பாதாம் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரைக்கும்போது நல்லா அரைபடும். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறமா நாம் பால் நல்லா கொதிச்சு வரத்தண்டியும் வெயிட் பண்ணலாம். நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நமக்கு ரொம்ப ஆடவில்லாமல் நல்லாயிருக்கும் பாயாசம். அப்பப்போ அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டு பாலை காய்ச்சிக்கலாம். பால் நல்லா கொதிச்சு வரணும். இந்த அளவு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நாம் வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை சேர்த்துக்கலாம். சேமியாவை சேர்த்துட்டு சேமியா அங்கங்கே நமக்கு கட்டியாக மொத்தமாக நிற்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சேமியா நல்லா எல்லா இடத்துலையும் தனித்தனியாக உதிரியாக வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சேமியாவை பாலோடு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 4 நிமிஷத்துக்கு மூடி வச்சு சேமியா வேகிறதுக்கு டைம் கொடுத்துடலாம். இடையில ஒரு தடவை மட்டும் மூடியை திறந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்ல தின்னான சேமியாங்கிறதுனால ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். கொஞ்சம் பெரிய சேமியாவாக இருந்ததுன்னா இதை விட கொஞ்சம் அதிகம் டைம் கொடுத்துக்கணும். இப்போ சேமியா நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நாம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நாம் பாதாம் முந்திரி பருப்பு அரைச்சிட்டு சேர்த்து பாயாசம் செய்யும்போது பாயாசம் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறமா நாம் இதில் வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாம் 3/4 கப் அளவு சேமியா எடுத்தோம். அதே கிண்ணத்துலேயே 1/2 கிண்ணத்துக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்தோன்னா நல்லா இனிப்பாக பாயாசம் சூப்பராக இருக்கும். இனிப்பு நல்லா நார்மலாக கம்மியாக போதும்னு நினைக்கிறவங்க இதை விட கம்மியாக சேர்த்துக்கலாம். வெள்ளை சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களும் நல்லா மிக்ஸ் ஆகி கொதிச்சு வரணும். 3 நிமிஷத்தில் நமக்கு நல்லா வெள்ளை சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி சேர்ந்து கொதித்து சூப்பராக பாயாசம் ரெடியாக இருக்குது. இப்போ நாம் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு காஞ்ச திராட்சையை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரொம்பவே டேஸ்டான சேமியா பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு.
செய்கிறதும் ரொம்பவே ஈஸி, டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இதே மெத்தடில் நீங்களும் சேமியா பால் பாயாசம் செஞ்சு பாருங்கள். நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.